ராஜா அலியா சீசிங் ராஜா. இவர் ஒரு A+ கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்ட்டு. இவர் வந்து சிட்லப்பாக்கமில் ஹெச்எஸ் இவரோடது இருக்குது. இவர் வந்து கடந்த 8வது மாதம் நம்ம வேளச்சேரி லிமிட்டில் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு. அதில் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதான் அந்த கேஸு. அதில் வந்து 8வது மாதத்துலேருந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் இவரை. இந்த மீன்வைல் ஸ்பெஷல் டீம் வேறு ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைடில் வேறு ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸில் வேளச்சேரி கேஸில் இன்வால்மெண்ட் ஆன இந்த சீசிங் ராஜா அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதை ஷேர் பண்ணுறோம் அந்த டீமோட. அவங்க வந்து நேற்று போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுறப்போ இந்த அக்யூஸ்ட் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்ணுறாங்க. நேற்று காலையில் செக்யூர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேளச்சேரி கேஸில் ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது, எங்கே வச்சுருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 இடம் காட்டுறாரு, அந்த இடத்துல இல்லை, சும்மா டாச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்குது, ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சுருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்து போன 2 இன்ஸ்பெக்டரில் இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு. அது ஒரு லக்கியாக வந்து அந்த புல்லட் 2மே இன்ஸ்பெக்டர் மேலே படலை, 2மே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு. ஒன்று வந்து சைடு விண்ட்ஷீல்ட்லேயும், இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லேயும் புல்லட் ஹிட் ஆகிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேறு வழி இல்லாமல் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ப்ராட் டெட் சொல்கிறாங்க. இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு. இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா, மொத்தம் இவருக்கு வந்து 6 கொலை கேஸ் உட்பட மொத்தம் 39 கேஸ் இருக்குது இவர் மேலே. இது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இவர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராக மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறதுல இவர் மேலே அரௌண்ட் 10 வாரண்ட்டு பெண்டிங் இருக்குது. இது வரைக்குமே தலைமறைவாகவே இருந்துக்கிட்டு வர்றாரு இவர். 2 ரவுண்டு இனிமேல் தான் தெரிய வருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடித்தோடனே தெரியும் எந்த இடத்துல பார்த்து. எங்களோட விசாரணையில் இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸுக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா தெரியலைங்க. சரி, நம்ம தேடினது இவர் வேளச்சேரி கேஸுக்கு மட்டும்தான். அதில் பிடிச்சிட்டு வந்து தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். ஆம்ஸ்டாங் கொலை கேஸ் தனிப்படை போலீஸ் பிடிச்சாங்களா, வேளச்சேரி தனிப்படை போலீஸ் பிடிச்சாங்களா சார்? ஆந்திராவில் பிடிச்சது. ஆந்திராவில் பிடிச்சது அந்த டீம் வேறு கேஸுக்காக அவங்க போயிட்டுருக்காங்க ஆந்திராவில். நமக்கு இங்கேருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பண்ணுறப்போ ஒரு அங்கே ப்ரெசென்ட்டில் இருந்துடுறாரு. அப்படி தான் அந்த டீம் பிடிச்சாங்க. இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சுட்டு போயிட்டதான ஒரு கேஸ். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டில் கொடுத்துட்றேன். ரொம்ப சார், இந்த ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததுக்கப்புறம் ரவுடிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க. அந்த சூழல்லையும் இவர் இங்கே வந்து வேளச்சேரியில் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. இது ஜூலை மாதம் நடந்தது ஆம்ஸ்டாங் கொலை. அதுக்கப்புறம் ரவுடிகள்லாம் தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு மீறி உள்ளார வந்திருக்காரா? ஆகஸ்ட் மாதம் இல்லை வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் அப்படி தான் சொல்கிறான். இவர் வந்து இங்கே அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவாக ட்ராக் பண்ணுறோம். யூஸ்வலாக ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுவோம் சிட்டியில். அப்படி பண்ணுறப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த 1-1.5 மாதமாக இவரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எந்த கேஸுக்கும் இவர் ஆஜராகிறதில்ல. வாரண்ட் பெண்டிங்கு, ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்ணுறப்போ அந்த டீம் பிக்கப் பண்ணுறாங்க. ஆற்காடு சுரேஷோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்லாம் வந்து இவர் அதில் இன்வால்வ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 மாசமா தீவிரமாக தேடிட்டு வரதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லைங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்கள் கேஸில் மட்டும் உங்கள் கேஸில் சொல்கிறீங்களா, பொதுவாகவே சொல்கிறீங்களா சார்? பொதுவாகவே தான் இவருக்கு அதில் இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷனில் தெரியல. நாங்கள் விசாரித்த வரைக்கும் சொல்கிறேன். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வேளச்சேரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நேற்று அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறாங்க. போகும்போதே காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போகிறோம், திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. 2வது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. அது அந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார் போய் பிடிச்சாலும் என்னை என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு ஒரு வீடியோ அவங்க ஃபேமிலியை விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து இப்போ பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற வழி இல்லாமல் அவள் ஃபஸ்ட்டு அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி. துப்பாக்கி எப்படி சார் வந்துச்சு? துப்பாக்கி எங்கே வாங்கியிருந்தார் சார்? ஏற்கனவே அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும். பாலாஜிலேயே துப்பாக்கி இருந்துச்சு சார். அப்போ சென்னையில் இந்த துப்பாக்கி கலாச்சாரம்னா இருக்கா சார் ரவுடிகள்கிட்ட? அந்த மாதிரி இல்லைங்க, இவங்க வெளியிலேருந்து எங்கே வாங்கிட்டு வராங்களா இல்லை வந்து எப்படி இவங்க ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்றதை இப்போ விசாரிச்சு தான். பாலாஜிலேயும் துப்பாக்கி இருக்குது சார், இப்போ சிசிங்கராஜாலையும் துப்பாக்கி இருக்குது சார். அப்போ கள்ள துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் சென்னையில் அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு இவங்க இந்த மாதிரி நொட்டோரியஸ் பீப்புள் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க துப்பாக்கி பொறுத்த வரைக்கும். எல்லாரும் ரேண்டமாக அப்படிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை.